ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்துட்டு டியூஸ்டே மார்னிங் வீடியோ வந்து எடுக்கிறேன். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு மழை பெய்யுது. திடுதிப்புன்னு மழை வந்து பெய்யுது. கிளைமேட்டே புரிஞ்சிக்கவே முடியலை. எப்போ மழை பெய்யுது, எப்போ வெயில் அடிக்குது, எப்போ குளிர் அடிக்குது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஆனாலும் அவங்கள கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விடணும். எப்படி எப்படின்ட்டு தெரியல. பஸ்ஸில் போகிறீங்களே, மழை பெய்யுதே உடைய பிடிச்சி போய் அப்படின்ட்டு இப்படி போயிட்டுருக்கு. பார்ப்போம் இன்னைக்கு எப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சோம். எதுக்கு இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கேன்? காலையில் வெள்ளனே எந்திரிச்சிட்டேன். காலையில் ஒரு 4:30 இருக்கும் எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் வந்துட்டு விளக்குறது எல்லாமே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அடுப்பெலாம் தொடச்சிட்டு இப்போ தான் வந்துட்டு குக் பண்ண வர்றேன் கிச்சனுக்குள்ளே. இப்போ வாங்க நம்ம போயிட்டு குக் பண்ணலாம். பன்னீர் வந்துட்டு கொஞ்சம் கிரேவி வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம பால் வாங்கினதில் நேற்று பாலை வந்து காய வச்சு இதில் பன்னீர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். துணியில் வச்சு நல்லா இது பண்ணோம் அப்படின்னா கூட நல்ல ஷேப்பாக வரும். பன்னீர் மேக்கர் வந்து வாங்கினேன், அதில் பண்ணினேன். ஆனாலுமே அந்தளவுக்கு வலுவில்லைன்னு ஷேப்பாக இல்லை, உதுருது. எல்லாம் உதுது விழுகுது. என்னடா அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெயிட்டு ஹெவியாக வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பால் வந்து காய வச்சுட்டு எனக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி தான் வந்து எடுத்துக்க போகிறேன். நேற்று நைட்டே தூங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி வந்துட்டு ஊற்றி அதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தை வந்து ஊற வச்சுட்டு போயிட்டேன். முதல் நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சூடாக எந்தளவுக்கு சூடு பொறுக்க முடியுதோ அந்தளவுக்கு வந்துட்டு காலையில் வெறுவகத்தில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து தெரியும் கூட, நிறைய பேருக்கு தெரியாதவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் தான் வந்து செய்ய போகிறேன். பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்துட்டு செய்வேங்க. இந்த மெத்தடில் வந்து செய்வேன். பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும். பட்டர் வந்து சேர்க்காமல் நான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்வேன். நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், எனக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஆரம்ப காலத்தில் பன்னீர்லாம் வந்து முன்னாடியெல்லாம் வந்து சின்ன பிள்ளையில் சாப்பிட்டதெல்லாம் வந்து கிடையாது. கல்யாணம் ஆகிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ பன்னீர்லாம் வந்துட்டு நான் அதிகமாக வந்துட்டு செய்கிறேங்க, சரிங்களா? சும்மாலாம் அடித்து விட மாட்டேன். நம்ம எல்லாத்துலேயும் புளி அப்படின்லாம் சொல்லிட்டு சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் வந்து தெரியாது. சில விஷயங்கள் யூடியூப்பை பார்த்து வந்து கற்றுக்கிட்டு நான் வந்துட்டு செய்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து காஞ்சிருச்சு. அதை இறக்கி வச்சுட்டு சாதம் வந்து ஒரு சைடு போட்டுட்டேன். பன்னீர் மசாலா வந்து செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வதக்கிக்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சோம்பு வந்து சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வந்து தேவைக்கேற்ப சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே வந்துட்டு 1 by 1 நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதில் காரத்துக்கு வரமிளகா வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சில மசாலாலாம் வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் வந்து போட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாதத்துக்குமே வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் ஆக தேவையில்லைங்க. ஓரளவு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்து வதக்கினா மட்டும் போதும். அந்த பச்சை ஸ்மெல் போய் வதங்கினா மட்டும் போதும். நம்ம துவையலுக்கெல்லாம் வந்து வதக்குவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பால் வந்து ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு பால் வந்துட்டு ஆற்ற போகிறேன். என் பிள்ளைங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு பாலை வந்து வடிகட்டி தான் நான் வந்துட்டு கொடுப்பேன். ப்ளஸ் நானுமே வந்துட்டு ஆடை வந்து எடுத்துக்க மாட்டேன். அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு நாட்டு சக்கரை போட்டு ஆற்றி வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா சுவசரி ஏதாவது வந்து பேசிகிட்டே இருப்பாள். அவங்களோட ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக வந்துட்டு போகுங்க. சுபஸ்ரீ வந்துட்டு கிளம்பிட்டா. அஸ்விதா ஆல்மோஸ்ட் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி மழை பெய்யறதுனால 2 பேரையும் பஸ்ஸில் வந்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன்.
லீவ் விடுவாங்க அப்படின்னு பார்த்தேன். லீவ் வந்துட்டு விட காணோம். பிள்ளைங்களை வந்து அனுப்புனதுக்கப்புறம் தான் வந்துட்டு அடுத்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போவுமே வந்துட்டு தூறிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்குது. ரொம்ப ஹெவியாக வந்துட்டு இல்லை. நேற்று ஈவினிங்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் தூறிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்குது. லீவ் விட்டால் கூட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கிளைமேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து அந்த வாடை காற்று வந்து ஆக மாட்டேங்குது. திடீர்னு வந்துட்டு சளி, இருமல் இந்த மாதிரி வந்துட்டாவே அடுத்து காய்ச்சல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது ஒரு பயம். பிள்ளைங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டமாக போயிடும். என்னோடய பிள்ளைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ட்வின்ஸ் மாதிரி தான் என் நிலமை. அடுத்தடுத்து பிறந்த பிள்ளைங்க இருந்தாலும் என்னோடய நிலமை வந்து ட்வின்ஸ் மாதிரி தான், ரெட்டை பிள்ளைங்களுக்கு மாதிரி தான். அஸ்விதாவுக்கு முடியாமல் இருந்தால் சுபஸ்ரீக்கு முடியாமல் வரும், சுபஸ்ரீக்கு முடியாமல் இருந்தால் அஸ்விதாவுக்கு முடியாமல் வரும். அப்படி உங்களுக்கு முடியாமல் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வீக் வந்துட்டு என்னை வச்சு செஞ்சுட்டு தான் வந்து விடும். இவளுக்கு 1 வீக்கு அவளுக்கு 1 வீக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். என் நிலமை ரொம்ப மோசமாயிரும். ரொம்பவே வந்து எனக்கு அழுக வந்துடும். நான் அழுகெல்லாம் வந்து செய்வேன். பிள்ளைங்களுக்கு முடியல அப்படின்னா எனக்கு தூக்கம் இருக்காது. ரொம்ப ஃபீலிங் ஆயிரும். ரொம்ப அப்படியே வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து முடியாமல் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து டவுன் ஆயிடுவேன். இதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி பஸ்ஸில் வந்து விட்டுறலாம் அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வந்து ஏற்றி விட போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பாதாம் வந்து கொஞ்சம் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சில பேர் முந்திரி வந்து சேர்த்துக்குவோம். ஒரிஜினல் ரெசிபிக்கு வந்து முந்திரி தான் சேர்ப்பாங்க. என்கிட்ட வந்துட்டு முந்திரி வந்து இல்லாதனால பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு. 2 டம்ளர் ஊற்றினேன், 1 டம்ளருக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் வந்து குடிச்சிக்கிறேன். வெறுகத்தில் வந்துட்டு சுடுதண்ணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜீரக தண்ணி, இஞ்சி தட்டி போட்டு அதை கூட நம்ம வந்து குடிக்கலாம். இல்லை வெறும் சுடுதண்ணியில் ஹனியும் அதுக்கப்புறம் லெமனும் போட்டு கூட குடிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் வார்ம் வாட்டர் காலையில் வெறுகத்தில் குடித்தா அதுவுமே வந்துட்டு நல்லதாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வந்துட்டு ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை வந்துட்டு இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பிள்ளைங்க வந்துட்டு முட்டை வந்து கேட்டிருந்தாங்க. முட்டை வந்துட்டு நான் எப்படி வந்து உங்களுக்கு பொரிச்சு கொடுப்பேன் அப்படின்னா 2 முட்டை வந்துட்டு உடச்சி ஊற்றி இதில் வந்துட்டு மஞ்சள் உப்பு மட்டும் போட்டு கொடுப்பேன். சில டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள், உப்பு, மிளகு, ஜீரகம் இது வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக சின்னவளுக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்னவளுக்கு வந்துட்டு முட்டை வந்து வேக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடவே மாட்டாது. இந்த சின்னது பெருசு வந்துட்டு முட்டையை வந்து வேக வச்சுட்டு அப்படியே வந்து கொடுத்தா சாப்பிடுவா, மசாலாலாம் போடாமல். ஆனால் சின்னவளுக்கு வந்து அப்படி கிடையாது. மிளகு, ஜீரகம், உப்பு, அந்த மசாலா எல்லாம் அந்த மஞ்சள் கருக்குள்ளே வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு சாப்பிடுவா. இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொரிச்சிடலாம். ஏன்னா இந்த மாதிரி பொரிச்சு கேட்டாங்க, அதனால் இந்த மாதிரி பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டு மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு சைடிஷாக வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. சைட் பை வந்துட்டு அக்காவும் தங்கச்சி கிளம்பிகிட்டு இருக்காங்க. அவங்க கிளம்புறபடி கிளம்பட்டும். நம்ம வேலையை வந்து வேகமாக வந்து முடிக்கணும். ஏன்னா பஸ்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8:30க்கு வந்துட்டு கரெக்டாக வந்துடும் டைமிங்க்கு. அதனால் வந்துட்டு வேகமாக வந்து செஞ்சிட்ருந்தேங்க. ஹரிபரியாக தான் வந்துட்டு அன்றைக்கி வந்து வேலை வந்து போச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா வெங்காயம் தக்காளி எல்லாமே, பன்னீர் கிரேவிக்கு அதை எல்லாத்தையுமே ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதை தான் வந்து அரைச்சிட்ருக்கேன். அதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா டயத்தையும் வந்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரோவில் தண்ணி வந்து போட்டிருந்தேன், அதை வேறு மறந்துடாமல் அதையும் வந்து அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். சுபஸ்ரீ வந்துட்டு ரெடி ஆகிட்டா. ஆல்மோஸ்ட் இப்போ அஸ்விதா வந்துட்டு குடிச்சிட்டு வந்துட்டா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீ தலை வந்து சீவிடணும். அஸ்விதாவுக்கு வந்துட்டு சுபஸ்ரீயே வந்து தலை வந்து சீவிடுவா. நான் வந்துட்டு சீவுறது வந்து கிடையாது. அவளே வந்து அவளுக்கு வந்து சீவிட்டுவா. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி பார்த்திங்க அப்படின்னா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கிறோம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு நான் வந்துட்டு இந்த கிரேவியோட வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிளகு தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது 3மே நான் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம், இல்லை கறி மசாலான்னு சொல்லி இருக்கா அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒன்றை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அதுக்கப்புறம் தேவையான உப்பு வந்து சேர்த்து இது நல்லா ஒரு கொதி வரணுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துற வேண்டியதான். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸ்ட் பண்ணிவிட்டு வந்து சேர்ப்பாங்க. நான் வந்துட்டு ரோஸ்ட்டெல்லாம் வந்து எதுவுமே பண்ணலைங்க. அப்படியே வந்துட்டு பன்னீரை வந்து இதில் வந்து சேர்த்து விட்டுட்டேன். 5 to
ஒரு என்ன சொல்கிறது 5 to ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே இதை வந்து அந்த சூட்லேயே வந்து கொதிக்க வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு பன்னீர் வந்துட்டு சூப்பராக வந்து குக் ஆகி நல்லா சாஃப்டாக வந்துட்டு வந்துடும். நல்லா சாஃப்டாக வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை வந்து நல்லா வந்துட்டு கட்டியாக இருக்கும் இல்லையா பன்னீரை நம்ம வாங்கிட்டு வரும்போது, அது நல்லா வெந்து குக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பன்னீர் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக. அதுதான் வந்து பக்குவம். எனக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சுபஸ்ரீ வந்துட்டு அஸ்விதாவுக்கு வந்துட்டு தலை வந்து பின்னி விட்டுட்டா. ஒரு சைடு வந்து பின்னிட்டா, அடுத்து ஒரு சைடு வந்து பின்னிட்டுருக்கா. நானும் வந்துட்டு குக்கிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இவளுக்கு தலை வந்து பின்னதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைட் பை வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு பேக் பண்ண வேண்டியதான். சுபஸ்ரீ வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒத்தச்சடை தான் வந்துட்டு இப்போ வந்து போட்டுட்டு போயிட்டுருக்கா. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த மேடத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆனுவல் டே வந்துட்டு வரப்போகுது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்ஸு ப்ராக்டிஸு இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அதனால் வந்துட்டு டீச்சர்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து கண்டுக்கலை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வாட்டுக்கு வந்துட்டு ஒத்தச்சடையை போட்டுட்டு அவங்க வாட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டு விட்டுட்டேன். ஆனால் அஸ்விதாவுக்கு வந்துட்டு அப்படி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க ஸ்கூலில் கண்டிப்பாக வந்து போட்டே ஆகணும். எனக்கும் வந்துட்டு டைமிங்கில் எந்திரிக்கவும் முடியல. காலையில் சீக்கிரமாக கடன்னு வந்து சமைக்கிறதுக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாதம் வந்து போட்டுட்டு பன்னீர் மசாலா வந்து போட்டாச்சு. போட்டுட்டு இதிலே வந்துட்டு முட்டை வந்துட்டு வைக்க சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு டிஃபன் பாக்ஸ்லேயே வந்துட்டு முட்டையை வந்து வச்சாச்சு. இது யாரோட டிஃபன் பாக்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சுபஸ்ரீயோட டிஃபன் பாக்ஸுங்க. அதிலே தான் வந்து வச்சுட்டேன். அசிதா வந்துட்டு பிங்க் பைத்தியம், அதனால் பிங்க் கலர் அவளுக்கு, இவளுக்கு வந்து ப்ளூ கலர், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.